நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வரவேண்டியதான தம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டி சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படும் பாடும் பொழுதே எங்கள் தேவனுடைய பிரசன்னம் உடைய ஜனங்களை நிரப்பட்டுங்கிறதாவே. அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே புதிய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே.
பட்சிக்க வந்தோ முச்செடிதனில் தோன்றிய தேவ அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முச்செடிதனில் தோன்றிய தேவ பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்ற உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்ற உள்ளதே கிருபை என்ற உள்ளதே கிருபை என்ற உள்ளதே அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ ஆயிரம் போன்ற கஷ்டங்கள் வந்து பாதையில் அவர் பாதையில் ஒளியார் ஆயிரம் போன்ற கஷ்டங்கள் வந்து பாதையில் அவர் பாதையில் ஒளியார் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்ற உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்ற உள்ளதே அவர் கிருபை என்ற உள்ளதே அவர் கிருபை என்ற உள்ளதே அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்ற உள்ளதே நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்ற உள்ளதே கிருபை என்ற உள்ளதே அவர் கிருபை என்ற உள்ளதே போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்ற உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்ற உள்ளதே அவர் கிருபை என்ற உள்ளதே அவர் கிருபை என்ற உள்ளதே அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை.
நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நாசி சுவாசத செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரார். பார்வோர் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரார். நாசி சுவாசத செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரார். பார்வோர் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரார். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 எனக்கு கோவில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 எனக்கு கோவில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை.
இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. என்னை எதிர்ப்பவன் கோவில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் கோவில் இல்லை. நீ பிறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ பிறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. தேவன் துதிக்கும் துதியாரே எரிவோ எழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவன் துதிக்கும் துதியாரே எரிவோ எழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 நீ பிறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் பிறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருவே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருவே. ஆவியில் ஜெபித்திட என்னே பாருவே. ஆவியில் ஜெபித்திட என்னே பாருவே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. ரகசிய பேசிட கிருபை தாருவே. ரகசிய பேசிட கிருபை தாருவே. சத்திய ஆவியா என்னே பாருவே. சத்திய ஆவியா என்னே பாருவே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. தேசத்தை கலக்கிட திறனை தாருவே. தேசத்தை கலக்கிட திறனை தாருவே. திறப்பிலே நின்றிட பலனா
என்மேல் வாரும் சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாரும் சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாரும் நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம் 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 லிபிக்கட பக்க துரபல பங்கட பக்க துடி வேலி விகுதிடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிற தேவன். அவர் பகல் முழுவதும் மேக ஸ்தம்பமாகவும் இரவு முழுவதும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவன். போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிற தேவன். வேலை செய்கிற இடங்களிலும் வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்த வாரத்திலும் கூட தேவன் தொடர்ந்து நம்மை நடத்த போகிறபடியினாலே புதிய கிருபைகளினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்பி வழி நடத்த போகிறபடினாலும் விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷால பங்காடா பாக்கா திடி லிபிக்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துடி பேலிபிக்க திடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுகிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மை விட்டு பிரியாத ஒருவர் உண்டு என்றால் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஒருவர் உண்டு என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. உலகத்தின் முடிவு வரை நம்மை விட்டு பிரியாமல் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா தடி லிபிக்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ பலமுள்ளவனாய் இருந்தாலும் பரவாயில்லை, பலன் அற்றவனாயும் இருந்தாலும் பரவாயில்லை, நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலே
அவர் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்க போகிறபடியினாலே மீண்டும் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷலபங்காடா பக்காதடி லிபிக்காடா பக்க துரபால பங்காடா பக்காது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும், அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும், நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் சத்துருக்கள் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் அது எவ்வளவு பலத்ததாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, நாம் அவைகளை துரத்தி விடுவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தர வல்லவர். நீ அதை துரத்துவாய் என்று சொல்லி இருக்கிறார். எனவே இந்த வாரத்திலே நமக்கு விரோதமாய் இருக்கிற பலத்த போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம் துரத்தி விடும்படி கர்த்தர் நமக்கு வல்லமையை தந்தபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்காதடி லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்காதடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவே மதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவே மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர. ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாகினே இருளை ஒளியாகினே. ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர. ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர. ஆண்களை போல ஓட செய்தே, உயர அமர செய்தே உயர அமர செய்தே. ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர. ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர. ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர. நீரே என் கன்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர. ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர. ஐயா ஸ்தோத்திர இயேசையா ஸ்தோத்திர. பிக்கட பக்க துரபல பக்கட பக்க துரபல பக்கட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம்
மூன்றாவது பாடலையும் நான்காவது பாடலையும் பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். மூன்றாவது பாடல், உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல மீட்பர் இல்லை. போல தெய்வமில்லை, உம்மை போல மீட்பர் இல்லை, உம்மை போல தெய்வமில்லை, உம்மை போல மீட்பர் இல்லை. இயேசுவே என் இயேசுவே என் வாஞ்சையே நீக்கவே, இயேசுவே என் இயேசுவே என் வாஞ்சையே நீக்கவே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. செற்றிருந்து தூக்கி எடுத்தீ, சொந்த இரத்தத்தால் என்னை கழுவினீ. சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தீ, சொந்த இரத்தத்தால் என்னை கழுவினீ. இயேசுவே என் இயேசுவே என் வாஞ்சையே என் ஏக்கமே, இயேசுவே என் இயேசுவே என் வாஞ்சையே என் ஏக்கமே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. தஞ்சமேது உம்மை அல்லால் நெஞ்சம் தேடும் நேசர் நீரே. தஞ்சமேது உம்மை அல்லால் நெஞ்சம் தேடும் நேசர் நீரே. இயேசுவே என் இயேசுவே என் வாஞ்சையே என் ஏக்கமே, இயேசுவே என் இயேசுவே என் வாஞ்சையே என் ஏக்கமே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அழைத்தவரே நன்றி நன்றி, வழுவாமல் காத்துக் கொள்வே. அழைத்தவரே நன்றி நன்றி, வழுவாமல்
அனைத்து உயிர்களே பாடுங்கள். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் பாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் பாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, மேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஓசையுள்ள கைதாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள கைதாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். வசனம் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு
சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. இந்த தீமோத்தேயு என்பவன் சின்ன ஆசியாவிலே பிறந்தவன். இவனுடைய தகப்பன் கிரேக்க தேசத்தை சேர்ந்தவன், தாய் யூத ஸ்திரீ, இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன். இவர்களுக்கு பிறந்தவன் தான் இந்த தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயுனுடைய அப்பா அல்லது கிரேக்க தேசத்தை சேர்ந்த அவனுடைய அப்பா தீமோத்தேயு சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுதே மரித்து விட்டார். எனவே தீமோத்தேயுவை அவளுடைய அம்மாவும் பாட்டியும் ரெண்டு பேருமே யூத ஸ்திரீகள் தீமோத்தேயுவை நல்ல இயேசுவின் பிள்ளையாக வளர்த்தார்கள். யூத மார்க்கப்படி அவர்களை வளர்த்தார்கள். ஏனென்றால் யூத ஸ்திரீ அல்லவா தாய். எனவே அந்த யூத மார்க்கம் என்ன சொல்லுதோ அதுபடி வளர்த்தாங்க, கிரேக்க முறைப்படி வளர்க்கலை. இவன் வளர்ந்து வாலிபனான பிறகு அப்போஸ்தலர்கள் மூலமாக இவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டு இவன் பவுலோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்தவன். அந்த நாட்களிலே பவுல் ரோமில் உள்ள சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார். இந்த தீமோத்தேயும் ஊழியத்து நிமித்தமாக அதே சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தான். தீமோத்தேயு என்று சொன்னால் தேவ மேன்மை என்று பொருள். ஊழியத்து நிமித்தம் இவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று சொல்லுகிறது. என்னதான் தேவ பிள்ளைகளை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருந்தாலும் ஏற்ற வேலை வரும்பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறவர் என்பதை இது காட்டுகிறது. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிறைக்குள்ளே இருக்கலாம். சிலருக்கு மனவேதனைகள் சிறைச்சாலை போல இருக்கும், வியாதிகள் சிறைச்சாலை போல இருக்கும், போராட்டங்கள், கஷ்டங்கள், தோல்விகள் இதெல்லாம் சிறைச்சாலை போல இருக்கும். ஆனால் தேவன் சில காலங்களுக்குத்தான் இதை அனுமதிக்கிறார். ஏற்ற காலம் வேளை வரும் பொழுது எப்படி தீமோத்தேயுவுக்கு சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கிடைத்ததோ அதுபோல எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அவரவர்கள் இருக்கிற சிறையிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நிச்சயம் விடுதலையை தந்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வாரம் நமக்கு விடுதலையின் நாள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்குத்தான் தெரியும் நீங்கள் என்னென்ன சிறைச்சாலையில் அல்லது வேதனையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி. அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலையை தருவார் என்று நீங்கள் விசுவாசிங்க. இந்த வாரத்திலே கர்த்தர் அற்புதமான விடுதலையை நிச்சயம் நமக்கு தருவார். மேலும் இந்த தீமோத்தேயுவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ம் 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 சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அதாவது
தீமோத்தேயுவை குறித்து அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவன் ஒரு சாதாரண சாட்சியுள்ள ஒரு மனிதன் அல்ல, நற்சாட்சி, நல்ல சாட்சி பெற்றவனாக இருந்தான். தீமோத்தேயு சாதாரண ஒரு சாட்சியுள்ள ஒரு மனிதன் அல்ல, நல் சாட்சி பெற்றவனாக இருந்தான். எனவே தான் சிறைச்சாலை அவனை ரொம்ப நாள் வச்சிருக்க முடியலை. அதுபோல் நம்ம எந்த சிறைக்குள்ளே எந்த பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் நம்ம நல்ல சாட்சியுள்ள ஆண்டவருடைய பிள்ளையாக தொடர்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சோர்ந்துடக்கூடாது, ஜெபத்தை குறைச்சிடக்கூடாது, ஆராதனையை குறைச்சிடக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் நல்ல சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் செய்து கொண்டே இருந்தால், அது எவ்வளவு பெரிய சிறைச்சாலையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையை தந்தே தீருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக அவனை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3:2. இந்த உபத்திரவங்களினாலே அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் தீமோத்தேயுவை அனுப்புகிறோம். எதுக்கு அனுப்புறாங்களா? உங்களை திடப்படுத்தும்படி. அப்போ மூன்றாவது, இந்த தீமோத்தேயு ஜனங்களை திடப்படுத்துகிறவன், திடப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லுகிறவன். சிலர் சில வார்த்தைகளை சொன்னால் சோர்ந்து போயிடுவாங்க. சிலர் எந்த சூழ்நிலையிலையும் திடப்படுத்தும்படியே பேசுவாங்க. இயேசு கிறிஸ்துட்ட ஒரு உபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டாந்தாங்க. கல்லறிஞ்சு கொல்லணும்னு சொல்லியிருக்கு வேதத்தில், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மோசே அப்படித்தான் எழுதியிருக்காருன்னு கேட்ட உடனே அவர் இயேசுநாதர் சொன்னது நமக்கு தெரியும். நீங்கள் உங்கள்கிட்ட பாவம் இல்லாதவங்க முதலாவது கல்லறிங்கன்னு சொல்லிவிட்டு அவர் தரையில் குனிஞ்சு எழுதிக்கிட்டு இருந்தார். எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியில் அந்த ஸ்திரீயும் இயேசு தான் அங்கே இருந்தது. ஆண்டவர் கேட்குறார், ஒருத்தரும் உன்னை கல்லை கொண்டு எரியலையா? இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, ஆனால் இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத அப்படின்னு சொன்னதும் அந்த வார்த்தை அவளை திடப்படுத்தும் வார்த்தை. இனிமே நீ தப்பு பண்ணாத, ஏனென்றால் இந்த முறை நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய், சாக வேண்டியவள், இனிமேல் நீ தவறு செய்யாதே என்று சொல்லி அங்கே திடப்படுத்துகிற வார்த்தையை சொல்லுகிறார். இல்லைன்னா ஆமாம் மோசே எழுதிட்டார்ல கல்லறிஞ்சிருங்க அப்படின்னுலாம் சொல்லலை ஆண்டவர். ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் நம்மை திடப்படுத்துகிறவர். அதே போல தான் தீமோத்தேயுவும் ஜனங்களை திடப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுகிறவன். குற்றங்கள் குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. இப்போ உங்கள்கிட்ட சில குற்றங்கள் இருக்குது, குறைகள் இருக்குன்னா அதை சொல்லி சொல்லி பேசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் திடப்பட மாட்டீங்க. அதை ஓரங்கட்டி விட்டு இனிமேல் தப்பு செய்யாதீங்க, இனிமேல் நல்லா ஜெபம் பண்ணுங்க, இனி நல்லா வேதம் வாசிங்க அப்படின்னு சொல்லி திடப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள் நமக்கு வேண்டும். அவங்கள குறை சொல்லி அவங்கள பலவீனப்படுத்தக்கூடாது. எனவே தீமோத்தேயுவுக்கு இருந்த ஒரு விசேஷித்த ஞானம் ஜனங்களை திடப்படுத்தும்படி பேசக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஞானமுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். உதாரணமாக கிதியோன் மீதியானியரோடு யுத்தம் செய்ய பயந்தான். ஏன்னா மீதியானியர்கள் பெரிய கூட்டம், அவங்க ஆயுதங்கள், ரதங்கள், குதிரைகள், ஈட்டிகள், ஆயுதங்கள், நிறைய பெரிய படை. அது கிதியோன் சாதாரண ஆள், சின்ன படை. அதனால் இப்போது மீதியானியர்கள் யுத்தம் பண்ண வந்து சூழ்ந்து கொண்டாங்க. அப்போது கிதியோன் பயப்படுறான், எப்படி நம்ம யுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி.
அப்போ வாசியுங்கள், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ம் 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 போக பயப்பட்டாயானால் ம் 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 நீங்க 2 பேரும் ரகசியமா போங்க. நீங்க பயப்படுவீங்கன்னு தெரியுது, அதனால நீயும் உன்னுடைய வேலைக்காரணமாக போங்க. அங்க என்ன பேசுறாங்க, அந்த மீதியானியர்களுடைய இராணுவ வீரர்கள் எதை குறித்து பேசுறாங்கன்னு போய் நீ கேளு. பின்பு சேனையிடத்தில் போக உன் கைகள் என்ன செய்யும், திடப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிதியோன் பயப்படுறதுனால ஆண்டவர் அவனை திடப்படுத்தும்படி இந்த காரியத்தை சொல்றார். பயப்படுத யாரையுமே ஆண்டவர் விட்டுற மாட்டார். ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை திடப்படுத்திடுவார். ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, எப்படியாவது வசனங்களை கொடுத்து நம்மளை திடப்படுத்திடுவார். அதே போல தான் இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நீ போய் நீயும் உன்னுடைய வேலைக்காரனு போங்க, அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க, அப்போ உனக்கு திடன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அங்கே போகிறாங்க. வசனம் 13-14 நினைக்கிறேன். ம் 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 அப்போ 2வது வீரன் சொல்கிறான். ம் ம் அப்போ பாருங்க, அங்க இவன் மீதியானியரோடு யுத்தம் பண்ண பயப்படதான் கிதியோன். அவன் கையை திடப்படுத்துறதுக்கு அங்க என்ன நடக்குங்கிறத கேட்க சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. இப்போ இவங்க 2 வீரர்களும் பேசுறது என்னன்னா, ஒருத்தன் சொப்பனத்தை சொல்றான், இப்படி ஒரு அப்பம் இஸ்ரேல் தேசத்திலிருந்து புறப்பட்டு வருது, நம்ம கூடாரத்தை தள்ளிடுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறான், பதில் கொடுக்குறான். அது வேற, அந்த அப்பா வேற ஒன்றும் இல்லை, அது கிதியோனுடைய பட்டயந்தாப்பா, அவன் வந்து நம்மளை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி பேசின உடனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே கிதியோனுக்கு என்ன வருகிறது, திடன் வருகிறது. ஆகா, நாம் திடப்படும்படி மீதியானியர்களை கண்டு பயப்பட வேண்டாம், நீ தைரியமாக யுத்தம் பண்ணுன்னு சொல்லி நம்மை திடப்படுத்தும்படி ஆண்டவர் சத்துருக்கள் வாயிலிருந்தே வார்த்தைகளை புறப்படச் செய்து என்னை கேட்க வச்சிட்டாரே, என்னை திடப்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன வருது, ஒரு சந்தோஷம் வருது. சத்துருக்களே என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க இது கிதியோனுடைய பட்டயம்தான் அப்படின்னு சொல்லி. அதனால் இப்போ கிதியோனுக்கு இருந்த அந்த பயம் தெளிஞ்சு அவன் திடப்படும். கர்த்தர் யாரையும் திடப்படுத்த வல்லமை உள்ளவர். ஒரு முறை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் சவுத்தில் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்த ஒரு சபையில், அப்போது சபையிலிருந்து கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் ஒரு சின்ன மலை இருக்கும், அங்கே நிறைய வீடுகள் உண்டு. அதிலிருந்து ஒரு பாட்டியம்மா வருவாங்க. ஆனால் மாதத்தில் ஒரு தடவை தான் வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. பிறகு மாதத்தில் ஒரு வாரம் வருவாங்க. இப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன பாட்டியம்மா ஒரு வாரம் மட்டும் வர்றீங்க, அப்புறம் வர்றதில்ல, அப்புறம் எப்போமாவது வர்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சிரிச்சிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டான்னு விட்டுட்டேன். சில நாட்கள் கழித்து அவங்க வாரம் கரெக்டாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்துடுவாங்க. எனக்கு இப்போவும் நான் அவங்ககிட்ட கேட்குறேன், என்ன பாட்டியம்மா நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை வருவீங்க, இப்போ வாரம் வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே என்னை தூங்க விட்டீங்க அப்படிங்க. நான் என்ன செஞ்சேன் பாட்டியம்மா, அதான் ராத்திரி சொப்பனத்தில் நீங்கள் வந்து சிங்கத்தில் வந்துடுறீங்க, சிங்கம் மேலே ஏறி வந்து ஆலயத்துக்கு வராமல் இங்கே என்ன வேலைன்னு என்ன நீங்கள் கேட்பீங்க, அதான் பயந்து போய் வந்துட்டேன், இனி வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் குதிரை மேலே கூட ஏறினதே கிடையாது,
சிங்கத்து மேலே ஏறி வந்தனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஆண்டவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்ககிட்ட போய் இடைப்படுறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அது பிறகு ரெகுலராக கோயிலுக்கு வருவாங்க. அப்போ கர்த்தர் எப்படியாவது ஆட்களை திடப்படுத்துகிறார். யாரையும் அவர் விட்டு விடுகிறதில்லை. கிதியோன் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்டு பயந்த பொழுது அவனை ஆண்டவர் திடப்படுத்தும்படி அங்கே வார்த்தைகளை, சத்துருவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்க செய்து திடப்படுத்துகிறான். அங்கே அவன் என்ன சொல்றான்? வசனம் 13 திரும்ப வாசிங்க. ம் 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 சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. நம்ம வீட்டில் சுடுவோம்ல சப்பாத்தி, அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிடுங்க. ஏன்னா வெறும் மாவுன்னா உருண்டு போகாது. வெறும் மாவை நீங்கள் சப்பாத்தி மாதிரி அடிச்சுட்டு உருட்டி விட்டீங்கன்னா அது போகாது, படுத்துக்கிடும். ஆனால் சுடப்பட்ட சப்பாத்தின்னா கொஞ்சம் உருட்டி விட்டால் என்ன செய்யும்? அது உருளும். ஏன்னு சொன்னால் அந்த மாவு நன்றாக பிசையப்படுகிறது, நன்றாக அமுக்கப்படுகிறது, நன்றாக வேக வைக்கப்படுகிறது. பல பாடுகளுக்குள்ள அது போகுது, உஷ்ணத்துக்குள்ள போகுது, கட்டையால் அமுக்கப்படுது, கடினமாய் அது வேதனைப்படுது. இப்படி உபத்திரவங்களுக்குள்ளேயும் பாடுகளுக்குள்ளேயும் அக்கினிக்குள்ளேயும் அது போய் இப்போ ஒரு நல்ல சுடப்பட்ட அப்பமாக மாறிடுது. அதனால தான் அதால் என்ன செய்ய முடிகிறது? உருண்டு போக முடிகிறது. அதுபோல தான் தேவ பிள்ளைகள் அப்படி சுடப்படாத அப்பங்களாக இருந்தால் சலக்குன்னு விழுந்துருவாங்க. சரியாக ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேத வாசிக்க மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை டெம்பர் பண்ணி உருள வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே வரணும், அந்த அக்கினிக்குள்ளே வரணும். சில நேரங்களில் உபத்திரவங்களுக்குள்ள பாடுகளுக்குள்ள கர்த்தர் நடத்துறது எதுக்குன்னா நம்ம உருண்டு போகிறதுக்கு தான், முன்னோக்கி செல்லுவதற்கு தான். அப்படியே விழுந்து கிடக்காதபடி கர்த்தருக்காக முன்னோக்கி ஓடுவதற்காகத்தான் சில உபத்திரவங்களை, அக்கினியை, போராட்டங்களை, பிரச்சனைகளை அந்த வழியில் நம்ம நடத்துவார். அதில் நம்ம அடிபட்டு உதப்பட்டு சரிபட்டு நம்ம பலப்பட்டுருவோம், திடப்பட்டுருவோம். அப்படி நம்மை திடப்படுத்துவதற்கு தான். எனவே இங்கே சுடப்பட்ட அப்பம். அப்போ பரிசுத்தாவியில் நிறைஞ்சி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஒரு சுடப்பட்ட அப்பம் மாதிரி. இப்போ இது மீதியான் தேச அந்த பாளையத்திற்கு, மீதியானியருடைய பாளையத்தை நோக்கி வருது, வேற எங்கேயும் போகலை இந்த அப்பம். அதாவது சத்துருவை நோக்கி போகுது. அதான் பாயிண்ட். சுடப்பட்ட அப்பமானது சத்துருவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. இந்த அப்பமானது அடுத்து என்ன செய்து உருண்டு போய் 13 வசனத்தில் அது கூடாரம் மட்டும் வந்தபோது அந்த கூடாரத்தை, அதாவது மீதியானியர்களுடைய கூடாரத்தை அல்லது சத்துருடைய கூடாரத்தை விழப்பண்ணி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது. நடக்கிற காரியமா? ஒரு சப்பாத்தி ஒரு பெரிய கூடாரத்தை மோதி விழத்தள்ள முடியுமா? ஆனால் இங்கே விழத்தள்ளுது. கூடாரம் பெருசா அப்பம் பெருசான்னு சொன்னால் கூடாரம் தான் பெருசு. அப்பம் பலம் உள்ளதா கூடாரம் பலம் உள்ளதான்னா கூடாரம் தான் பலம் உள்ளது. ஆனால் இங்கே பலம் உள்ளதை பலவீனமான அப்பம் மோதி கவிழ்த்து போடுகிறது. அதுதான் தேவன் கிதியோனை திடப்படுத்தும்படி காட்டுகிற காரியம். எனவே தேவ பிள்ளைகள் நல்ல பரிசுத்தாவியில் நிறைஞ்ச ஒரு அப்பமாக உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் சகித்து பொறுத்து அந்த சூழ்நிலையில் நல்ல ஜெபம் பண்ணி வேத வாசித்து ஆராதித்து நல்ல பலத்தோட ஆண்டோடைய பிள்ளையாக வாழ்ந்தீங்கன்னா
உங்களுக்கு விரோதமாக எந்த மீதியானியர் கூடாரம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை பலமுள்ளதாக பெரிதாக இருந்தாலும் அதை நீங்கள் கீழே விழத்தள்ளி ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் நம்மை திடப்படுத்துவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே திடப்படுத்துகிற ஆண்டவர். அதே போல தான் தீமோத்தேயுடைய வார்த்தை ஜனங்களை, சபையை திடப்படுத்தக்கூடிய ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் மற்றவர்களை திடப்படுத்தும்படி பேசணும். அவங்கள அப்படியே குற்றத்தை சொல்லி உட்கார வச்சிடக்கூடாது. திடப்படுத்துகிற ஒரு அனுபவம் இந்த தீமோத்தேயுவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை சிறைச்சாலை வச்சிருக்க முடியாது. எனவே சிறைச்சாலையில் இருந்த அவனுக்கு விடுதலையை ஆண்டவர் தந்தார். அடுத்து தீமோத்தேயு எப்படிப்பட்டவன் என்றால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பிலிப்பியர் 2:22. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் தீமோத்தேயு என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று பவுல் சொல்றான். பவுல் தீமோத்தேயுவை குறித்து சொல்றார், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்திற்காக ஊழியம் செய்தான். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செஞ்சால், வேலை செஞ்சால் எதையும் எதிர்பார்க்காது. அப்பா திட்டுனாலும் அடித்தாலும் சந்தோஷமாக பிள்ளை ஏற்றுக்கிடும். ஆனால் தகப்பனுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, தீமோத்தேயு ஒரு தகப்பனுக்கு ஊழியம் செய்தது போல எனக்கு கூட இருந்து ஊழியத்தை செய்து. நான் சில நேரம் திட்டுவேன், கண்டிப்பேன், ஆனாலும் அதை பொருட்படுத்த மாட்டான் தீமோத்தேயு. அந்த ஒரு தகப்பன்கிட்ட எப்படி ஒரு பிள்ளை ஊழியம் செய்வானோ அதுபோல என் கூட இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவன் தீமோத்தேயு அப்படின்னு சொல்கிறான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு தீமோத்தேயுவை சிறைச்சாலை ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. தகப்பனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு சுபாவம் அந்த தீமோத்தேயுக்கு இருந்தது. ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வித்தியாசமான பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஒரு இதில் நான் வாசித்தேன், ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய மகன் 10ஆம் வகுப்பு படிக்கான். அவனை காணலை, ஸ்கூலுக்கு போனால் வரலை. அதனால் இவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் தகப்பன், என் மகனை காணோம், ஸ்கூலுக்கு போனால் வரலைன்னு. இவர் கோடீஸ்வரனால உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதை விசாரிக்கிறதுக்கு ரொம்ப முனைப்பு காட்டினாங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது அப்பாவுக்கு. என்ன ஃபோன் வருதுன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சே ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருதுன்னா, உங்கள் மகனை நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கோம், இந்த இடத்துல வந்து 1 கோடி ரூபா கொடுத்துட்டு உங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க, அப்படி இல்லை உங்கள் மகனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனில் வருது. போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வருது, அதென்ன 1 கோடி ரூபாய் எந்த இடத்துல கொண்டாந்து கொடுங்க, உங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா கொண்டுருவோங்கிறாங்க, இடத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு யோசிப்பாங்க இல்லையா. சரி நீங்கள் இருங்க, நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க எல்லாரும் போய் அந்த இடத்த சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்க. பிடித்த உடனே பார்த்தா அங்கே ரவுடிகள் யாருமே இல்லை, எல்லாமே பையக தான். மகன் அங்கே இருக்கான். அவனை கேட்டால், என்னடா இப்படி ஃபோன் வந்திருக்கு அப்பாவுக்கு அப்படின்னா, அது அப்பாட்ட இருந்து ரூபா வாங்கிறதுக்கு நாங்கள் போட்ட பிளானு அப்படின்னு சொன்னான். அப்படி பிள்ளைகளும் இருக்காங்க. ஆனால் தீமோத்தேயு அப்படிப்பட்டவன் அல்ல. பவுல் அவனை குறித்து சொல்லும் பொழுது, தகப்பனுக்கு ஊழியம் செய்கிற அவனை போல என் கூட இருந்து சுவிசேஷ வேலையை செய்தவன் அப்படின்னு சாட்சி சொல்றார். எனவே தான் தீமோத்தேயுவை சிறைச்சாலையில் வைக்க முடியலை, ஆண்டவர் விடுவித்து விட்டார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம எந்த சூழ்நிலையையும் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்றால்
ஜெபித்து கொண்டு வேத வாசித்து கொண்டு இருப்போம் என்றால் உங்களை அப்பப்போ வந்து சிறைப்படுத்துகிற அந்த சிறையில் ரொம்ப நாள் ஆண்டவர் இருக்க விட மாட்டார். அந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயம் விடுதலை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் சங்கீதம் 146:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 146:7 ம் 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 ஆமாம், கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களை இன்னும் கட்டுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்க தேவ பிள்ளைகளை கொஞ்ச நாள் பார்ப்பாரு. அந்த கட்டுக்களை அவன் என்ன செய்கிறான்னு பார்ப்பாரு. கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற நாம் ஆண்டவரை தூசிக்கிறோமா, ஆண்டவரை கசந்து கொள்கிறோமா, அல்லது ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு இந்த சூழ்நிலையை பார்ப்பார். ஆனால் கட்டப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த கட்டப்பட்ட நிலைமையிலும் பாடுங்க, துதிங்க, ஜெபிங்க, ஆராதிங்க, வேதவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டே இருங்க. அப்பொழுது கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? விடுதலையாக்கியே தீருவார். எனவே தேவ பிள்ளையே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை விடாதீங்க. கர்த்தர் உங்களை விடுவித்து அற்புதத்தை செய்வார். சங்கீதம் 136:24 கூட நீங்கள் வாசிங்க. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துருக்கள் கையில் இருந்தாங்க. அந்த சத்துருக்களின் கையிலிருந்து வெளியே வர முடியலை. சத்துருவின் கைகள் அவ்வளவு பலம் உள்ளது. சில பிரச்சனைகள் நம்மளை விடாது. சில கஷ்டங்கள், சில வியாதிகள், சில போராட்டங்கள் விடாது. அதிலிருந்து வெளியே நம்மளால் வர முடியாது போல இருக்கலாம். ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த சத்துருக்களின் கைகளிலிருந்து நம்மை விடுதலை பண்ணியே தீருவார். எந்த காரியத்திலே உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று அழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த வாரத்திலே நிச்சயமாக அந்த விடுதலையை நமக்கு தருவார். அந்த விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விடுதலையை ஆண்டவர் தருகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் கடைசியாக ஒரு வசனத்தை வாசியுங்கள், முடிப்போம். ஏசாயா 51:14. ஏசாயா 51:14. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. என்னதான் தேவ பிள்ளைகளை சத்துரு சிறைப்படுத்தினாலும், பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது சிறைப்பட்டு போனவன் விடுதலையாவான்னு கூட சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு? தீவிரமாய், சீக்கிரமாய், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிறவர். எனவே அங்கே அவனுக்கு என்ன செய்யலையா? தீவிரமாய் விடுதலையாவான் கிடங்கிலே. ஆமாம், அந்த சிறைப்பட்ட அனுபவத்தோட அவங்க மடிஞ்சு போகிறது கிடையாது. அந்த பலவீனத்தோடு, அந்த கஷ்டத்தோடு, அந்த கண்ணீரோட தோற்று போகிறது கிடையாது. அந்த கிடங்கில் ஒருபோதும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறதே கிடையாது. அவனுடைய அப்பமும் குறைவுபடுவது இல்லை. சிறைப்பட்டு போனதுனால, கஷ்டத்தில் இருக்கிறதுனால, வேதனையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் குறைக்க மாட்டாராம். அப்பம் குறைவிடுவதில்லை. உங்களுக்குரிய ஆசீர்வாதம் குறைவுபடாதபடி கர்த்தர் நடத்துகிறவர் என்பதை இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே நான் சிறையில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று. தேவனுடைய பிள்ளையே, இந்த வாரம் நமக்கு விடுதலையின் வாரம் என்று நம்ம விசுவாசிப்போம். தீமோத்தேயு கர்த்தருடைய பிள்ளையாக அவன் இருந்தபடியினாலே மற்றவர்களை திடப்படுத்தும்படி அவன்
பேசினபடியினாலே, மற்றவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை சிறையிலிருந்து விடுதலையாக்கினது போல தேவ பிள்ளைகள் நல் சாட்சி உள்ளவர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழும் பொழுது, ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை விடாதபடி கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழும் பொழுது, தேவனுடைய பிள்ளையே, தீமோத்தேயுவை சிறையிலிருந்து விடுவித்த அதே தேவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த வாரத்திலே நம்ம எந்தெந்த பிரச்சனைகளுக்குள் இருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்பம் குறைவிடுவதில்லை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் குறையாதபடி கர்த்தர் நடத்துவார். எனவே தீமோத்தேயு சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். அந்த நற்செய்தி நமக்கும் விடுதலையை ஆண்டவர் தருகிறார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை விடுவித்து ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை என்ற பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய அன்பின் காணிக்கைகளை, தசமப்பாக காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் பூமியில் இல்லை. ஆசீன் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. ஆசீன் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, பூமியில் இல்லை. இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்ற நல்ல செய்தியை நீர் அறிவித்து அதன் மூலமாக உள்ள ஆவிக்குரிய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள
நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சாட்சியுள்ளவனாய் இருந்தான் என்றும் மற்றவர்களை திடப்படுத்தும்படி பேசக்கூடியவன் என்றும் தீமோத்தேயுவை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். கர்த்தருடைய வார்த்தை எங்களை தொடர்ந்து திடப்படுத்தட்டும் அப்பா. எதிரிலே இருக்கிறதான மீதியானியர்களின் கூடாரத்தை, சத்துருக்களின் மூலமாய் வருகிற பிரச்சனைகள், பலவீனங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட கூடாரங்களை சுடப்பட்ட அப்பம் உருண்டு போய் விழத்தள்ளினது போல பரிசுத்த ஆவியானவரில் நிறைந்து வாழும் பொழுது, நீர் அனுமதிக்கிற உபத்திரவங்கள், பாடுகளை சகித்து வாழும் பொழுது சத்ருவின் கூடாரங்களை ஜெயமெடுக்கும்படி நீர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த சிறையிலே, எந்தெந்த மன பாரத்திலே, வேதனைகளுக்குள்ளே, வியாதிகளுக்குள்ளே இருந்தாலும் நீர் விடுதலை கொடுத்து அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம்பா. அவனுடைய அப்பம் குறைவுபடுவதில்லை என்று சொன்னீரே, அதுபோல உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் வராதபடி நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியும். வேண்டிய பிரதிபலனும் ஆசீர்வாதத்தையும் நூறத்தனையாய் கட்டிடும்படி செபிக்கிறோம். தடைப்பட்டவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.